ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 11th சிறப்பு தமிழில் யூனிட் 1 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நாம் கவிதை ஒரு பார்வை ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த யூனிட்டோட கண்டினியூவேஷன் தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுப்புற பாடல்கள் ஒரு சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை இவற்றை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கால கண்ணாடி போன்று திகழக்கூடிய ஒரு பாடல்கள் தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள். இது நாட்டுப்புறங்களில், அதாவது கிராம பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் வேலை செய்யும் போது அந்த வேலையில் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த நாட்டுப்புற பாடல்கள். இந்த பாடல்கள் மக்களுடைய உண்மையான உணர்வுகளை, அதாவது எந்தவித பொய்யும் இன்றி உண்மையான உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் இயல்பாக பதிவு செய்யக்கூடிய இந்த ஒரு பாடல் தான் நாட்டுப்புற பாடல்கள். இப்பாடல்கள் காலத்தால் முந்தியவை என்றாலுமே இப்போ வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த நாட்டுப்புற பாடல்களை நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல் என்று பல்வேறு பெயர்களில் மக்கள் அழைக்கிறார்கள். மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு பாடல்களாக ஒலிக்கின்றன. தெம்மாங்கு பாடல்களாக, விளையாட்டு பாடல்களாக, கும்மி பாடல்களாக, ஒப்பாரி பாடல்களாக, தொழிற் பாடல்களாக, வழிபாட்டு பாடல்களாக பல்வேறு வடிவங்களில் 8 திக்கும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன இந்த நாட்டுப்புற பாடல்கள். வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் இது எல்லாமே நாட்டுப்புற கலை வடிவங்கள்ல உள்ள நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள்லையுமே நாட்டுப்புற பாடல் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. ஓகே, இங்க நமக்கு ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்திருக்காங்க. விறகொடிக்கும் பெண், அதாவது விறகொடிக்கும் பெண்ணின் ஒரு உண்மையான நிகழ்வினை குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்ம ஒரு பாடலாகவும் பாடலாம். வேகாத வெயிலுக்குள்ளே தில்லேலேலேலோ, விறகொடிக்க போற பொண்ணே தில்லேலேலேலோ, காலுனக்கு பொசுக்கலையோ தில்லேலேலேலோ, கத்தால முள்ளு குத்தலையோ தில்லேலேலேலோ, காலு பொசுக்கினாலும் தில்லேலேலேலோ, கத்தால முள்ளு குத்தினாலும் தில்லேலேலேலோ, கால கொடுமையாலே தில்லேலேலேலோ, கஷ்டப்பட காலமாச்சு தில்லேலேலேலோ, வேகாத வெயிலுக்குள்ளே தில்லேலேலேலோ, விறகொடிக்க போற பொண்ணே தில்லேலேலேலோ, காலுனக்கு பொசுக்கலையோ தில்லேலேலேலோ, கத்தால முள்ளு குத்தலையோ தில்லேலேலேலோ, கஷ்டப்பட்டு பாடுபட்டு தில்லேலேலேலோ, கழுத்தொடிய சுமக்கும் பெண்ணே தில்லேலேலேலோ, எங்கே போய் விறகொடிச்சு தில்லேலேலேலோ, என்ன செய்ய போற பொண்ணே தில்லேலேலேலோ, வேகாத வெயிலுக்குள்ளே தில்லேலேலேலோ, விறகொடிக்க போற பொண்ணே தில்லேலேலேலோ, காலுனக்கு பொசுக்கலையோ தில்லேலேலேலோ, கத்தால முள்ளு குத்தலையோ தில்லேலேலேலோ, என்ன செய்ய போற பொண்ணே தில்லேலேலேலோ, காட்டுக்குள்ளே விறகொடித்து தில்லேலேலேலோ, வீட்டுக்கதை சுமந்து வந்து தில்லேலேலேலோ, காலுருவா விறகு வித்து தில்லேலேலேலோ, கஞ்சி கண்டு குடிக்கணுமே தில்லேலேலேலோ, வேகாத வெயிலுக்குள்ளே தில்லேலேலேலோ, விறகொடிக்க போற பொண்ணே தில்லேலேலேலோ, காலுனக்கு பொசுக்கலையோ தில்லேலேலேலோ, கத்தால முள்ளு குத்தலையோ தில்லேலேலேலோ. நீங்களும் பாடி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க அடுத்து நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டுகின்ற ஒரு பாடல்கள் தான் இந்த நாட்டுப்புற பாடல்கள். அதாவது நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படையாக பாடக்கூடிய ஒரு பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள். அதனால அவற்றின் இயல்பான சொல்வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்புமே நிறைந்திருக்கும். அதாவது என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அதாவது சோகமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் நாட்டுப்புற பாடல்கள். அத்தகைய பாடல்கள் ஒன்று தான் இந்த பாடலும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒப்பாரி பாடல். அதாவது
இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒப்பார் எவரும் உண்டோ அப்படின்னு ஒப்பிட்டு பாடக்கூடிய பாடல்னால இதை ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க, தாயை இழந்த பெண் பாடுவது. பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைபழக்கி, தோள் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைபழக்கி, நெய்யூட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன், பாலூட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன், கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே, வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே, குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும், தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகம் தணியாதேனே. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா பூமி மேல விட்டாலும் அந்த குழந்தையோட பொற்பாதம் நோகும், தரையில விட்டா தங்கக்கால் நோகும் அப்படின்னு மார்மேலே தொட்டி கட்டி வளர்த்தாங்களாம், மடி மேல நடை பழக்கினாங்களாம், தோள் மேல தொட்டில் கட்டி எனக்கு துடைமேல் நடைபழக்கி நெய்யூட்டி வளர்த்தாங்களாம். அந்த நேசத்தை நான் எப்போதும் மறக்க மாட்டேன், பாலூட்டி வளர்த்த உன் பாசத்தையும் நான் மறக்க மாட்டேன், கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே, உன்னை தவிர இனி காணப்போகின்ற அனைவரையும் நான் தாயாக அழைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே, எனக்கு வேண்டியவர்கள் எல்லாருமே எனக்கு தாய், இருந்தாலும் முன்போல் எனக்கு கிடைக்காது, குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வைத்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகம் தணியாதேனே. அதாவது என்னதான் குடத்துல உள்ள தண்ணீர் எனக்கு குளிர்வை கொடுத்தாலும் நீ வளர்த்த தண்ணீர் போல் எனக்கு தாகத்தை தணிக்க போவது இல்லை அப்படின்னு உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. ஓகே, இது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள். இது நம்ம அப்படியே பாட்டாக படிச்சிருப்போம், 9th கொஞ்சம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம். இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 1968 வெள்ளை பறவை, இது சீனிவாச ராகவன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னா, ஒயிட் சுகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒயிட்னா வெள்ளை, சுகர்னா சீனி. அப்போ வெள்ளை பறவை இயற்றியவர் சீனிவாசன். இயர் 1968. 1968க்கு அப்புறம் 10 years ஆட் பண்ணோம்னா 1978. இதில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இயற்றியவர் வள்ளிக்கண்ணன். ஓகேவா, கண்கள் இருந்தால்தான் புது கவிதைகள் இயற்ற முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிலே தோற்றமும் கொடுத்துருக்காங்க, கண்கள் இருந்தால் மட்டும்தான் யாருடைய வெளி தோற்றங்களை நம்மளால கண்டுகொள்ள முடியும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978 புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் இயற்றியவர். அடுத்து பாருங்க, 1982 இதுல இருந்து 4 years ஆட் பண்ற மாதிரி இருக்கு. 4 years ஆட் பண்ணோம் அப்படின்னா மணிக்கொடி காலம், இதை இயற்றியவர் PS ராமையா. ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து பாருங்க, 1999 ஆலாபனை அப்துல் ரஹ்மான். ஆலா அப்துல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1999 ஆலாபனை அப்துல் ரஹ்மான். அடுத்து பாருங்க, 2002 ஒரு கிராமத்து நதிக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். இதை நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, 2004 2 years ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2004 வந்துடும். அதில் வணக்கம் வள்ளுவ, இதை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இது மு மேத்தா. 2006 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். அடுத்து பாருங்க, 2009 கையொப்ப அப்படின்ற இதழுக்கு புவியரசு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். 2017 காந்தல் நாட்களுக்கு இன்குலாப் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகே, அடுத்து பாருங்க, தனிப்பாடல்கள். தமிழ்ல தனிப்பாடல்கள் நிறைய இருக்கு, அதோட வரலாறே நமக்கு தனித்துவமான ஒன்று. சங்ககால பாடல்கள் எல்லாத்தையும், அதாவது ஆங்காங்கே இருக்கக்கூடிய பாடல்களை ஒன்னா திரட்டி அதை தொகுத்து ஒரு புதிய நூல்களை உருவாக்குறது தான் தனிப்பாடல்களின் திரட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டத்தில் பாடப்பட்ட பாடல்களை ஒன்றாக இணைத்து தொகுப்பதை தான் நம்ம தனிப்பாடல்களின் திரட்டு அப்படின்னு சொல்றோம். இதை தமிழறிஞர்களும் கலைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி
தனிப்பாடல்கள் என்ற தலைப்பில் தொகுத்திருக்காங்க. இந்த பாடல்களில் பலவித உணர்ச்சிகள், ஓசை, விளையாட்டு, சொல் விளையாட்டு, விடுகதை என அத்தனை சுவைகளும் நயங்களும் காணப்படுகின்றன. ஓகே, தனிப்பாடல் சொல் விளையாட்டு இதை வந்து அழகிய சொக்கநாதர் இயற்றியிருக்காரு. பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டவை. செகண்ட் பாயிண்ட். அப்புறம் முத்துச்சாமி என்பார் அவரை ஆதரித்தார். இது தேர்ட் பாயிண்ட். இவர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் மாலை, அந்தாதி மாலை போன்றவற்றை பாடியுள்ளார். மொத்தமே 5 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்க. சொக்கநாதர் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். செகண்ட் பாயிண்ட், சிலேடை எழுதுவதில் வல்லவர், சிலேடை பாடுவதில் வல்லவர் இந்த அழகிய சொக்கநாதர். இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25க்கும் மேற்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, முத்துச்சாமி அப்படின்றவர் இவரை ஆதரித்தார். யாரை? சொக்கநாதரை ஆதரித்தவர் முத்துச்சாமி. இவர் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் வாழ்ந்தவர் இந்த அழகிய சொக்கநாதர். இவர் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காரு, அந்தாதி போன்ற பாடல்களை பாடியிருக்கார். ஓகேவாங்க. தனி பாடலில் சொல் விளையாட்டு. முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும், முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், சொற்பாக கடை தலைசீன் மிருகத்தீனி, தொடர் 2ஆம் எழுத்து மாதத்தில் 1ஆம், பொற்பார் தின்புயமுத்து சாமி மன்னா, புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே. அதாவது புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே. இதில் புதையல் அப்படின்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கோங்க. முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும். முற்பாதி அப்படின்னா பாருங்க, புதை எல்லுன்னு 2ஆ பிரிக்கலாம். இதில் முற்பாதி புதை போயிடுச்சு அப்படின்னா அல் அப்படின்னு இருக்கும். அல் அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இருள் அப்படின்றது பொருள். ஸோ இந்த புதையல்ல ஒரு பாதி போயிடுச்சு, அல் மட்டும் இருக்கு அப்படின்னா அதன் பொருள் இருள். அடுத்த பாருங்க, முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும். முன்னெழுத்து என்னது? பூ. இந்த பூவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன மிச்சம் இருக்கும்? தையல் இருக்கும். இந்த தையலின் பொருள் என்னது? ஒரு பெண். அதை தான் கொடுத்துருக்காங்க. முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும். பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாகும். பிற்பாதி அப்படின்னா என்னது? புதை, அள்ளு. இந்த அள்ளு போயிடுச்சு அப்படின்னா புதை. இந்த புதை அப்படின்றது ஏவர் சொல்லா மாறிடும். பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம். அதாவது பொற்பாதி. பிற்பாதி அப்படின்னா என்னது? பிற்பாதி அள்ளு. சரியா? அதோட முதல் எழுத்து பூ. இது 2ஐயும் சேர்த்தோம்னா புயல். ஸோ இதை சேர்த்தோம் அப்படின்னா மேகமா அது மாறிடுது. அடுத்து பாருங்க, சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி. அதாவது இதன் கடைசி இது என்னது? புல்லு. அதாவது சொற்பாக கடை, சொல்லின் முதல் எழுத்தும் கடைசியும் எடுத்தோம் அப்படின்னா அது புல்லுன்னு ஆயிடும். புல் அப்படின்றது மிருகத்தீனி. தொடர் 2ஆம் எழுத்து மாதத்தில் 1ஆம். தொடர் 2ஆம் எழுத்து என்னது? தை. அந்த தை வந்து மாதத்தில் ஒரு மாதத்தின் பெயர் தான் தை. அதை தான் சொல்லியிருக்காங்க. தொடர் 2ஆம் எழுத்து மாதத்தில் 1ஆம். அடுத்து பாருங்க, பொற்பார்த்தின் புயமுத்துசாமி மன்னா. இந்த முத்துசாமி மன்னா இந்த புதையலை எப்படி விளையாட்டா அந்த எழுத்துக்களின் பொருட்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த மன்னன் கிட்ட இவர் வந்து அந்த சொல்லின் விந்தையை புகழுவாய் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அழகிய சொக்கநாதர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தனிப்பாடல்ல விடுகதை சொல்றதும் ஒரு பகுதி. ஓகே, இதில் பாருங்க, 10 கால் 3 தலை பார்க்கும் கண். சரி, இது பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சுந்தர கவிராயர் பற்றி பார்த்துடலாம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் தான் இந்த சுந்தர கவிராயர். ஓகேவா? உழவு தொழிலின் உயர்வை நன்கு உணர்ந்தவர். எட்டயபுரம், அருணாச்சலத்துறை, தையூர் முத்து முதலானோர் இந்த புலவரை ஆதரித்துள்ளனர். 3 பாயிண்ட் தான். 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் வாழ்ந்தவர் இந்த சுந்தர கவிராயர்.
உழவு தொழிலின் உயர்வை நன்கு உணர்ந்தவரும் இந்த சுந்தர கவிதாயர். இவர் ஆதரித்தவங்க எட்டயபுரம் அருணாச்சலத்துறை, தையூர் முத்து, இவங்க எல்லாம் இந்த புலவரை ஆதரித்திருக்காங்க. ஓகே, விடுகதை பாருங்க. 10 கால் 3 தலை பார்க்கும் கண் 6 முகம் இத்தரையில் 6 வாய் ஈர் இரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர். அதாவது என்னன்னா, இந்த உலகில் 10 காலும் 3 தலையும் பார்க்கும் கண் 6 முகம் 6 வாய் 4 ஆகிய இத்தனையும் உடைய ஒன்றை ஒரே இடத்தில் பார்த்தேன். அதன் மீது விருப்பம் கொண்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த உலகில் இந்த புதுமையை கண்டு என்னவென்று கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 10 கால் 3 தலை அப்படின்னா 10 கால் அப்படின்னா காளைகளுக்கு கால்கள் 4 4 8. அடுத்து பாருங்க 3 தலை, காளையின் தலைகள் 2, உழவரின் கால்கள் 1. ஸோ 3 தலை. பார்க்கும் கண் 6, அப்போ 3 பேர் இருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் பார்க்கும் கண் எத்தனை? 6. இத்தரையில் 6 வாய் ஈர் இரண்டாம். இந்த தரையில் 6 வாய்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தமே 3 வாய் தான் இருக்கு பாருங்க. 2 காளைக்கு வாய்கள், அப்புறம் இந்த உழவரின் வாய். இதுல ரிமைனிங் 3 என்னென்னு பாருங்க. காளை, இதுல ரிமைனிங் 3 முகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. காளை மனிதன் முகங்களோடு கொழுமுகம் 1, கொழுமுகம் 3 சேர்ந்தது. அதாவது என்னன்னா கலப்பை முகம், அந்த மாதிரி 3 முகங்களை சொல்லுவாங்க. இந்த 3 முகங்கள் சேர்ந்து 6 முகங்களாக இருக்குது. காளைகள் மனிதன் ஆகியோரின் 3 வாயோடு 4 வாயும் சேர்ந்து 4வது வாயாக உள்ளது. 4 வாய் அப்படின்னா கலப்பையில் உள்ள வாயை சொல்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து 4ஆ உள்ளது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல பார்த்து வியந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி சுந்தர கவிராயர் இயற்றியிருக்கார். அதுக்கடுத்து பாருங்க சித்தர் பாடல்கள். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குதம்பை சித்தர் பாடல்கள் ஒன்று வரும். அது எல்லா இயர் கொஷின்ஸ்லையும் கேட்குறாங்க. இப்போ நம்ம 2024ல் குரூப் 4ல் எழுதுனதுலையுமே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையுமே கொஷின் கேட்டிருக்காங்க. நான் அந்த கொஷினுமே நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சித்து என்ற சொல் அறிவு என்னும் பொருளை குறிக்கின்றது. சித்தர் அப்படின்ற சொல்லுக்கு அறிவுடையோர் அப்படின்னு பொருள். சித்தர் இலக்கியம் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறது தான் இந்த சித்தர் இலக்கியம். அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் இந்த சித்தர்கள். உருவ வழிபாடை எதிர்த்திருக்காங்க, சாதி சமய ஏற்றத்தாழ்வையும் எதிர்த்திருக்காங்க. வானவியல், யோகாசனம், மர்மம், பஞ்சபட்சி, சாஸ்திரம் போன்ற துறைகள்ல ஆற்றல் பெற்றவங்க தான் இந்த சித்தர்கள். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடைகளில் ஒன்று. நம்ம இந்த மூச்சு பயிற்சி சென்றாலே நம்மளுடைய உடல் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பாருங்க, சித்தர்கள் தமது கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களின் நன்மைகளுக்காகவே பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்திருக்காங்க. சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனத்தையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மருத்துவத்துல சித்த மருத்துவம் அப்படின்ற ஒரு தனி பிரிவு தோன்றும்படி பல்வேறு நோய்களுக்கும் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளை உருவாக்கியவர்கள் இந்த சித்தர்கள். ஃபர்ஸ்ட் நாம இடைக்காட்டு சித்தர் பாடல் ஒன்றை பார்க்க போறோம். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இடைக்காடு அப்படின்ற ஊர்ல பிறந்ததுனால இந்த சித்தரை நாம இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். ஓகேவா? இவரின் ஆசான் யாரு? போகர். ஓகேவா? இடைக்காட சித்தர் ஞான சூத்திரம் 70 என்பது இந்த நூல். அதாவது இடைக்காட்டு சித்தர் எழுதிய நூல் என்னன்னா இடைக்காடர் ஞான சூத்திரம் 70. மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வாழ்வினையுமே இவர் பாடியுள்ளார். ஓகே பாருங்க. கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணின் மணியை விழிக்க ஒளியை போற்றீரே, பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னு பாடியிருக்காங்க.
கண்ணுள் மணியை கருதி பேரொளியை. அதாவது கண்ணுக்குள் உள்ள ஒரு குட்டி கருவிழி தான் நமக்கு ஒளியை கொடுக்குது. அதுபோல விளங்கக்கூடிய பேரொளியாகிய இறைவன் விண்ணின் மணியை விளக்கொளியை போற்றீரே. விண்ணில் சூரியனாகிய அந்த விளக்கொளியை நாம போற்றி வணங்க வேண்டும். பாலில் சுவை போலும் பழத்தில் மறை போலும் மது போலும். அதாவது பாலில் சுவை மறைந்து இருக்கும் அது போலவும், பழத்தில் மதுவும் மறைந்திருக்கு அது போலவும், நூலில் பொருள் போலும். ஒரு நூலை நம்ம தெளிவாக கற்கும் போதுதான் அதனுடைய பொருளானது விளங்கும். அதுபோல நூலில் புதைந்துள்ள பொருள் போலும் நுண்பொருளை போற்றியரே. அதாவது அந்த இறைவனாய் நாம போற்றணும், மறைந்துள்ள இறைவனை நாம் போற்றணும். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளே. எள்ளில் எப்படி எண்ணெய் மறைந்து இருக்கிறதோ அதுபோல எங்கும் நிறைபொருளை, எங்கும் நிறைந்துள்ள இறைவனை நம் மனதில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. நம் மனதில் எண்ணி அமைதியாக அதை உணர்ந்து போற்ற வேண்டும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் பாடியிருக்கிறார். அதனுடைய பொருளும் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிடுறேன். நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை, நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை, விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை, திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை எந்நாளும் போற்றுவீராக. பாலில் மறைந்துள்ள சுவை போலவும், பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலவும், நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்துக்கள் போலவும், உலகப் பொருட்களில் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்றுவீராக. எள்ளின் உள்ளிருக்கும் எண்ணெயை போலவும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவீராக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, குதம்பை சித்தர் பாடல். இதில் ஆசிரியர் குறிப்பை பாருங்க. இவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே குதம்பாய் அப்படின்ற ஒரு மகடு முன்னிலையில வகிக்கும். அதனால இவரை குதம்பை சித்தர் அப்படின்னு குறிப்பிடுறோம். இவருடைய பாடல்கள் சித்தர்களின் இயல்புகளை பேசப்படுகின்றன. ஓகே பாருங்க. வெட்ட வெளித்தன்மை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கதி. அதாவது இந்த உலகமானது நிலையற்றது. வெட்ட வெளி அதாவது பேர் புகழ் சேர்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க வெளிப்படையா இருக்கவங்களுக்கு எதுக்கு ஒரு பட்டயம் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி. அதாவது உண்மையான பொருளை நன்கு உணர்ந்து நிறைய நூல்களை கற்றவங்களுக்கு எதற்கு நம்ம புகழப்படணும், வெளியே புகழ்ச்சி அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி. அதாவது 3 தமிழையும் நன்கு பயின்றவங்களுக்கு எதற்கு சத்தம் போட்டு அவர்களுடைய புகழை நாம சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பொருள் பாருங்க. குதம்பாய் உலகம் நிலையற்றது, வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. உலகம் நிலையற்றது என்று கூறிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். என்ற கொள்கையுடைய சான்றாமை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு. அதாவது இந்த உலகம் நிலையற்றது, வெட்ட வெளியாகிய உலக இயக்கம்தான் நிலையானது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு ஒரு உரிமை ஆவணம் வேணும் அப்படின்னு, அதாவது பட்டா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த மெய் ஞானியருக்கு புற உடலுக்கு வலிமை தரும் காய கற்ப மருந்துகள் எதற்கு. அதாவது மெய்ப்பொருள் உண்மையான பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு எதுக்கு மருந்துகள் அப்படின்னு கேட்குறாங்க. 3 தமிழையும் நன்கு மெய்ப்பொருளோடு இணைந்துவிட்ட மெய் ஞானிகளாகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடக்கூடிய வெற்றுக்கூப்பாடுகள் எதற்கு. அதாவது அவர்களை சத்தமாக இவர்களின் புகழை எடுத்துரைப்பதற்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதாவது சித்தர்களின் வாழ்வை பற்றி குறிப்பிடுகிறார். இதைத் தொடர்ந்து சிற்றிலக்கிய வரையறை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பேரிலக்கியம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4ஐயும் உணர்த்துவது தான் பேரிலக்கியம். இவற்றில் ஒன்றோ பலவோ குறைந்து வரும் தன்மையில் அமைந்த இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள். அதாவது
அறம் பொருள் இன்பம் வீடு நான்கும் சேர்ந்து பேரிலக்கியங்கள். இதுல அறம் பொருள் இன்பம் மட்டும் இருந்தால் அதையும் சிற்றிலக்கியம் சொல்லுவோம், அல்லது அறம் பொருளை மற்றும் குறிப்பிட்டாலும் அதையும் நாம சிற்றிலக்கியம் சொல்லுவோம். சிற்றிலக்கியத்தை பற்றி தொல்காப்பியத்துல விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும். தொல்காப்பியத்துல சிற்றிலக்கியங்களை பற்றிய செய்திகளும் இருக்கு. அதை விருந்து அப்படின்னு சொல்லி அழகுபடுத்தி குறிப்பிடுறாங்க. சிற்றிலக்கியங்கள் 96 வகை. இது எல்லாத்துக்கும் தெரியும். தூது, உலா, பரணி, குறவஞ்சி, பள்ளு, அந்தாதி, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், சதகம். இது எல்லாமே சிற்றிலக்கிய வகைகளுள் சில. சிற்றிலக்கியங்கள் காலத்தை குறிப்பிட வரையறுக்குள் அடக்கிவிட முடியாது. அதாவது சிற்றிலக்கிய வகைகளுக்கு காலம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கம் முதல் இன்று வரை பெரிதும் சிறிதுமாக இவ்வகை இலக்கியம் தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இது ஒரு வட்டார சார்புடைய ஒரு இலக்கியம் தான் இந்த சிற்றிலக்கியம். பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள் செழித்தோங்கி இருந்தது. அது போலவே நாயக்கர் காலத்துல சிற்றிலக்கியங்கள் செழித்தோங்கி வளர்ந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி இலக்கியம் செழித்தோங்கி வளர்ந்த காலம் தான் பல்லவர் காலம். சிற்றிலக்கியங்கள் செழித்து வளர்ந்த காலம் நாயக்கர் காலம். அடுத்து பாருங்க, ஆசிய உம்மா பாடல்கள். இது சூபித்துவம். அதாவது மெஞ்ஞான தேடல்களையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதுதான் இந்த சூபித்துவம். அதன் தொடக்க புள்ளியாக அலி இபின் அபி தாலிப் கருதப்படுகிறார். அதாவது சூபித்துவத்தின் தொடக்க புள்ளி யாரு அப்படின்னா அலி இபின் அபி தாலிப். சூபித்துவத்தின் ஆணிவேர் இஸ்லாத்தின் அடிப்படையான மனித நேயத்திலும் ஆன்மீகத்திலுமே வேரூன்றி வளர்கின்றது. தத்துவ கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த தர்க்கங்களையும் தாண்டி ஆழ்ந்த அன்பையும் பக்தியையும் வலியுறுத்தும் அகத்தரிசனம் தான் இந்த சூபித்துவத்தின் அடிப்படை தத்துவம். தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பது தான் இந்த சூபித்துவத்தின் நோக்கம். ஓகே, இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை இயற்றியவர் செய்யிது ஆசியா உம்மா. இது பாருங்க, ஆசிரியர் பற்றி ஆசிரியர் குறி பார்த்துக்கலாம். சீதக்காதி மரபு வந்த ஹபீது முகமது மரைக்காயரும் ஹபீது உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் செய்யிது ஆசியா உம்மா. இவர் கல்வத்து நாயகத்தின் சீடர். ஓகே, இவர் மெய்ஞான தீப ரத்தினம், மாளிகா ரத்தினம் ஆகிய பாடல்களை அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றியிருக்காங்க. இவை மெய்ஞான பாடல் என்ற தொகுப்பு நூல்ல இடம்பெற்றிருக்கு. என்ன பாடியிருக்காங்க பாருங்க. எத்தனையோ ஓதிடினும் எவ்விதங்கள் கற்றாலும் சிந்தத் தெளியாருக்கு சித்தி ஜெயமோ பேரானந்தமே. அதாவது எப்படி நாம படிச்சாலும் எந்தெந்த இடங்கள்ல போய் படிச்சாலும் அந்த அறிவு மனமானது தெளிவாக அந்த கருத்தை உள்வாங்கி கொள்ளாவிட்டால் அதுல என்ன வெற்றி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல என்ன ஒரு பேரானந்தமும் கிடையாது. பணமும் சனமும் பண்பான ஆஸ்திகளும் ஜனங்களை விட்டே கையிலே சதமோ பேரானந்தமே. அதாவது நமக்கு நேர்மையான வழியில சம்பாதிச்ச பணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய மக்கள்கள் இருந்தாலும் அந்த மக்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இறுதி காலமே நமக்கு பேரானந்தம். ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆதி என்று வேறொன்றில்லை, தான் என்பதை அறிய தவமருள் பேரானந்தமே. ஆண் பெண் அப்படின்றது முன்னொரு காலத்திலிருந்து உருவாகிய ஒரு இனம்தான் இந்த ஆண் பெண். அதை தவிர அதில் வேறொன்றுமே கிடையாது. தான் அப்படின்னு யார் உணர்றாங்களோ அப்படி உணரும் போது வர்ற பேரானந்தம் தான் உண்மையான பேரானந்தம். மூலப்பொருளை நன்றாய் மௌனமுடனே அறிந்தால் வாழை பிராயம் வாய்க்குமே பேரானந்தமே. அதாவது மூலப்பொருளான இறைவனை மௌனமாக நம் உள்ளத்தில் உணர்ந்து உண்மை நிலையை அறிந்தோம் அப்படின்னா அதை விட பேரானந்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தெளிவுரை கொடுத்திருக்காங்க. ஓகே, பாருங்க. எத்தனை வேதங்கள் எம்முறையில் கற்றாலும் அறிவில் தெளிவு அடையாதவர்கள் தெளிவு அடைவதே பேரின்ப நிலையாகும். ஓகே, அடுத்தது பாருங்க. சேர்ந்த பொருட்செல்வங்களும் இந்த உலகத்தில் சேர்ந்த உறவினர்களும் நேர்மையாக சேர்த்த சொத்துக்களும் இறுதி நாளில் இவ்வுலகை விட்டு பிரிகையில் நிலைத்து நம்மோடு வருவதில்லை. பேரானந்த நிலையே இறுதியில் நிலையானது. ஆண் என்பதும் பெண் என்பதும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கின்ற பழமைதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. தான் என்பதை அறியும் நிலையே பேரானந்தம்.
உலகின் மூலப்பொருளை மௌனமாய் உணர்ந்து அறிந்தால் என்றும் இளமையாய் இருக்கும் நிலை உண்டாகும், அதுவே அமைதி. ஓகே, நெக்ஸ்ட் கீர்த்தனைகள், சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். இந்த கொஸ்டினுமே கேட்டிருந்தாங்க. சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று கீர்த்தனை. கீர்த்தனை எந்த இலக்கியம் அப்படின்னு நமக்கு குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. நான் அந்த கொஸ்டினும் போடுறேன். ஓகே, கீர்த்தி அப்படின்ற சொல்லுக்கு புகழ், இசை, கீர்த்தி அப்படின்னா வெற்றி அப்படின்ற இன்னொரு பொருளுமே இருக்குது. கீர்த்தனை என்பதை இசைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இசை கூறுகள் மிகுந்து காணப்படுவதனால் இது கீர்த்தனை அப்படின்னு பெயர் பெற்றது. சிந்து என பாடல் வகையை கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்றுள்ளது. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கீர்த்தனைகளின் சுரத்தை விட சொற்களுக்குத்தான் முதன்மை அளிக்கப்படுகின்றது. இந்த பாடல்கள்ல இந்த கீர்த்தனை பாடல்கள் பல்லவை, அனுபல்லவி, சரணம் அப்படின்னு 3 நிலைகள்ல அமையப்படுகின்றன. 17ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்த இந்த சிற்றிலக்கிய வடிவம் பிற்காலத்தில் மக்களின் சிக்கல்களையும் பேசத் தொடங்கியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீர்த்தனைகள் தோன்றிய நூற்றாண்டுன்னு கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இது குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள். தாய் தந்தையரை வணங்குதல் பற்றி ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. உடல் உயிர் சகலமும் நீர் தந்ததே அன்றி உண்டோ இனி வேறு அடரும் உலகெல்லாம் உமக்களித்தாலுமே ஆமோ கைமாறு. அதாவது உடலும் உயிருமே நீங்க தந்தது, இதுக்கு மேல நான் உங்களுக்கு வேற என்ன உலகத்தை அளித்தாலுமே அதற்கு கைமாறு ஆகாது. தேனினும் அமிர்தினும் இனிதே எனக்கு நீர் செப்பிய தாலாட்டு, வானினும் அமரர்க்கு வருமோ இதுபோல் மங்கள திருப்பாட்டு. அதாவது தேனையும் அமிர்தத்தையும் விட இனிமையாக இருந்தது உங்களுடைய நீங்கள் சொல்லிய தாலாட்டு. இது வானத்தில் இருக்கக்கூடிய அமரர்களுக்குமே இந்த இன்பம் கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு முழுவதுமே தூங்காதிருந்து நீர் எந்தனை காத்தீரே, அரவு முதற்பல ஜந்துக்களால் ஆபத்தை தீர்த்தீரே. இரவு முழுவதும் தூங்காமல் என்னைய பாதுகாப்பா பார்த்துக்கிட்டீங்க. எந்த ஒரு கெட்ட ஜந்துக்களாலும் எந்த ஒரு ஆபத்தும் நிகழாமல் என்னை கவனிச்சுக்கிட்டீங்க. தோளிலும் மார்பினும் இடையினுமே என்னை தூக்கி கொண்டே அலைந்தீரே. தோள்கள்லே மார்பிலையுமே என்னைய தூக்கிக்கிட்டே திரிஞ்சிருக்கீங்க. நீல் பஞ்ச காலத்தில் உள்ளோ சோரனை எனக்கு இட்டு நீர் பசி துளைத்தீரே. பஞ்ச காலத்தில் கூட இருந்த சாப்பாட்டை எனக்கு இட்டு நீங்க பசியிலே இருந்தீங்க. எனக்கு ஒரு சுகம் வரில் உமக்கு வந்தது போல் எக்களி படிந்தீரே. சரி, மண் பிள்ளை ஆயினும் தன் பிள்ளை என்றனே மகிழ்ந்தறிந்தீரே. பண்புடன் என் பொருட்டாக நீர் பலரையும் பணிந்து சரித்தீரே. நான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு புகழ்ந்தீரே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சுகம் வரில் உமக்கு வந்தது போல் எக்களி படைந்தீரே. எனக்கு ஏற்பட்ட சுகத்தை தங்களுடைய சுகம் போல எண்ணி மகிழ்ச்சி அடைந்தீங்க. எனக்கு ஒரு துயர் வந்தால் உமக்கு வந்தது போல் ஏங்கி உள்ளுடைந்தீரே. என்னுடைய துயரையும் தம்முடைய துயர் போல் எண்ணி வருந்தினீங்க. இளமை பருவத்தில் என்னால் வந்த துன்பம் எல்லாமே பொறுத்தீங்க. தளர்ந்த பருவத்தில் உம்மால் வரும் துன்பம் சகிப்பதுதான் என்னுடைய பெரும் சீர் அப்படின்னு சொல்லி மாயூரம் வேதநாயகர் இயற்றியுள்ளார். இவருடைய பாடல் பொருள் பார்த்தாச்சு. இவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இத்தகைய கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கத்தோட பாடியிருக்காங்க இந்த மாயூரம் வேதநாயகர். இவர் பாடிய இசைப்பாடல் நூல் சர்வசமய சமரச கீர்த்தனைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நூல் பெயருக்கேற்ப எல்லா சமயங்களுக்கும் பொதுவான இசைப்பாடல்களையும் இந்த மாயூரம் வேதநாயகர் பாடியுள்ளார். சமுதாய கருத்து, அறநெறி கருத்து, தாம் வாழ்ந்த காலச்சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் கீர்த்தனைகள் பாடியவர் தான் இந்த மாயூரம் வேதநாயகர். இவர் 192 கீர்த்தனை பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய 192 கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. வேதநாயகர் இவற்றை தேவதோத்திர கீர்த்தனைகள், ஈசுவர வருடத்தை பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள், ஹிதோபதேச கீர்த்தனைகள், உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள், குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள் என 5ஆக வகைப்படுத்தியுள்ளார். ஓகே, இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கீர்த்தனைகளை 5ஆக வகைப்படுத்தியவர் யார்? மாயூரம் வேதநாயகர். அது மட்டும் இல்லாமல்
கீர்த்தனைகள் எத்தனை வகைகள் உள்ளன அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு. வேதநாயகர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள குளத்தூர்ல பிறந்தவர். சிறு வயதிலேயே ஆங்கில பயிற்சி பெற்றமையால இவருக்கு ஆங்கில அரசாங்கம் மாவட்ட நீதிமன்றத்தை மொழிபெயர்ப்பாளராக இவரை பணியமர்த்தியது. அதுக்கு பிறகு தரங்கம்பட்டி, சீர்காழி, மாயூரம் ஆகிய இடங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்சீப்பாக பணியாற்றி இருக்காரு. கிபி 1876ஆம் ஆண்டு வெளியான இவருடைய பிரதாம முதலியார் சரித்திரம் என்னும் புதினம் தமிழில் வெளியான முதல் புதினம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாயூரம் வேதநாயகரால் வெளியிடப்பட்ட முதல் புதினம் எது அப்படின்னா பிரதாம முதலியார் சரித்திரம். ஓகே, நெக்ஸ்ட் ஓவியப்பா. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.